அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில விருச்சிகம் ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்புலாம் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும். உடல்நலத்துல பாதிப்பு அடிக்கடி வர்றது, தாயாருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுறது, வீடு வாகனம் சம்பந்தமான செலவுகள், சில பேர் கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய வாய்ப்புகள். இதுல பாசிட்டிவ் இருக்கு. வேலையில பொறுத்தவரையிலும் ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும். ஆனா மதிப்பு மரியாதை வேலையில இருக்கும். வேலையில பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலுமே எக்ஸ்ட்ரா இன்கம் வரும், அதுக்கான சான்சஸ் கூட உண்டு. ஏன்னா 10க்குரியவன் சூரியன் 11ஆம் பாவகத்துல புதனோடு சேர்ந்து இருக்கிறார். புதனும் 11ஆம் அதிபதி, ஆட்சி உச்சம் பெறார். அதனால லாபங்கள் வரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவ மரியாதை ஏற்படும். ஒரு ஊதிய உயர்வோ அல்லது போனஸோ கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு பதவி உயர்வோட வேற ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்குலாம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். இந்த 4ஆம் இடத்துல சனி இருந்தாவே எங்க போனாலையும் அது ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். பதவி உயர்வு கிடைச்சி வேற இடத்துக்கு போனீங்கன்னா கூட ஒர்க் ப்ரெஷரோட தான் வேலை பார்த்துட்டு இருக்கணும். இருக்கிற இடத்துலயே ஒர்க் ப்ரெஷர் இருந்துட்டு இருக்கும் சில பேருக்குலாம். அதே போல இந்த சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உறவுகளோட எப்பயுமே ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உறவு பகை ஏற்படும். குறிப்பா தாய் வழி உறவுகள் அல்லது மாமியார் மாமனார், அதாவது வாழ்க்கை துணையுடைய உறவு வகையில பகை, பிரச்சனை, ஒத்து போகாத குணத்தால சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது, தள்ளி இருக்கிறது நல்லது. அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் நன்மையும் தீமையும் கலந்துதான் கொடுக்குது. முக்கியமா வேலை விஷயத்துல நல்லதுதான். அதுவும் இந்த மாசத்தை பொறுத்தவரையில 10க்குரியன் 11ஆம் பாவகத்துல அக்டோபர் 18ஆம் தேதி வரலும் இருக்கிறது அற்புதமான அமைப்பு. புதனோட வீட்டுல சூரியன், புதனும் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கிறதுனால, அந்த இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த வேலையில ஒரு இடமாற்ற சிந்தனைகள் ஏற்படும். ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. கோவில் குளங்களுக்கு நிறைய போயிட்டு வரக்கூடிய மாதம் இது. உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. 11ஆம் பாவகத்துல புதன் ஆட்சி உச்சம் பெறதுனால முதல் 10 நாள் அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ள எந்த ஒரு செயலும் நீங்க செஞ்சுக்கலாம். உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். கோபம், டென்ஷன் ஆனா கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா இந்த உறவுகளால சில மனக்கசப்புகள், பிரச்சனைகள் வரும். உங்களுக்குள் கணவன் மனைவிக்குள்ளே கூட பாத்தீங்கன்னாக்க. அதே போல இந்த 7ஆம் பாவகத்துல குரு வக்ரமாகிறார் அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து. அப்ப வாழ்க்கை துணையருடைய டாமினேஷன்லாம் கொஞ்சம் இருக்கும். 7க்குரியவன் 12ல இருக்காரு. அப்ப 12ல ஆட்சி பெற்றே இருக்கிறாரு. அதே சமயத்துல ராசி அதிபதி 8ல இருக்கிறாரு. அதாவது சில நேரங்கள்ல கோபம், டென்ஷனால சில நல்ல வாய்ப்புகள் இழந்துருவீங்க. கோபம், டென்ஷனால சில உறவுகளோடு பகை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வாக்குவாதங்கள் யாருக்கிட்டையுமே செய்யாதீங்க. குறிப்பா பாத்தீங்கன்னாக்க எதிர்பாலினுடைய உறவோ நட்போ கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பெறதுனால சில பேருக்குலாம் புதிய உறவுகள் ஏற்படும். புதிய ரிலேஷன்ஷிப், ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு புதிய அப்ரோச்சஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களாக இருந்தா திருமணத்திற்கான வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அல்லது எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆனாலும் வாழ்க்கை துணைவரோட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் தாம்பத்திய வாழ்க்கையில கொஞ்சம் நல்லாவே இருக்கும் மாதத்தோட முதல் பகுதியில. அதே சமயத்துல இந்த சுக்கிரன் அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து ராசிக்கே வந்துடுறாரு. 7ஆம் இடத்துல குரு. இந்த குருவும் சுக்கிரனும் சமசத்துவமா பார்த்துக்கிட்டாக்க பணம் வரும். பொருளாதார ரீதியாக பணம் வரும், எக்ஸ்ட்ரா இன்கம் கூட வரும். ஆனா திருமண வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே இருந்துட்டே இருக்கும். 8ல இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரையிலும் அவசர முடிவுகள் எடுக்க வைப்பார். முன்பின் யோசிக்காம உங்களுக்கு என்ன தோன்றியதோ அதை செஞ்சுட்டு அப்புறம் வருத்தப்படுவீங்க. அதனால பண நஷ்டமோ மன கஷ்டமோ ஏற்படும். இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். எந்த ஒரு விஷயத்திலயோ எந்த ஒரு காரியத்திலையுமே பதறாம இருந்தீங்கன்னாக்க அந்த காரியம் சிதறாம இருக்கும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல எந்த விதமான பதட்டமும் படாம கேஷுவலா போய் இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னாக்க நிச்சயமா அந்த இன்டர்வியூ சக்சஸ் ஆகி உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அதே போலதான் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கூட கேஷுவலா போங்க. முன்கூட்டியே கொஞ்சம் திட்டமிட்டு டைம் அலாட் பண்ணிக்கிட்டு போகும்போது டென்ஷனே இருக்காது. ஃப்ரீயா போயிட்டு வரலாம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பண நஷ்டத்தை கூட கொடுப்பாரு. கையிருப்பு கரைய வைக்கும், பண நஷ்டத்தை கூட கொடுக்கும். அதனால பண விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. கடனுடைய அழுத்தம் இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் இருக்கும்.
விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏற்கனவே கடனுடைய அழுத்தங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுல இந்த மாதத்தை பொறுத்துள்ள சில பேர் புதிய கடனை வாங்கி பழைய கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பணம் ஒரு பக்கம் வந்தாலும் கையில தங்காத மாதிரி கடனுக்கு கட்டுறதோ அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய நிர்பந்தங்களோ இந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக இருக்கும். தொழில் பொறுத்தவரை விரிவுபடுத்தாம இருக்கிற தொழிலையே நடத்துறது நல்லது. தொழில்ல புதிய இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்க்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னாக்க குறிப்பா இந்த சனி 4ஆம் இடத்துல இருந்து வக்ர நிவர்த்தி ஆன பிறகு நீங்க புதிய திட்டங்களை புதிய முயற்சிகள்ல இறங்கலாம். நவம்பர் 15க்கு பிறகு. அதன் முன்னாடியே பாத்தீங்கன்னாக்க தொழில்ல புதிய இன்வெஸ்ட்மெண்ட் புதிய திட்டத்தை போடாதீங்க. இருக்கிறதே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ஏன்னா 10 11 இருக்கிறதுனால லாபங்கள் ஏற்படும். ஆர்டர்கள் புதிதாக நிறைய அதன் மூலம் லாபங்கள் வரும். ஆனா அந்த பணம் உங்க கையில தங்காத மாதிரி செலவுகளோ கடனோ உங்களை அழுத்தும். அதுதான் அந்த மாதத்துல முக்கியமான விஷயம். நிறைய கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். குறிப்பா பிள்ளைகள் தொடர்பாக செலவுகள் செய்யக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பிள்ளைகளுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்க அதனால சில மன வருத்தங்கள் சில பேருக்கு ஏற்படும். மேலும் இந்த 5ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து 11ஆம் பாவகத்தில் சூரியன் வர்றதுனால சூரியனுடைய பார்வையில ராகு. அப்போ பிள்ளைகள் வகையில சில பேருக்கு மன வருத்தங்கள் அல்லது பிள்ளைகளுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். பிள்ளைகள் மேல ஒரு கண்ணு வச்சிங்க. உடல்நல விஷயத்துல எல்லா விஷயத்திலுமே வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லது. அவங்களை கண்காணிக்கிறது கூட நல்லதுதான். அதே போல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த செவ்வாய் 8ல இருக்கிறது ஒரு நெகட்டிவான அமைப்புங்க. முழுக்க கொஞ்சம் கடின உழைக்க வேண்டியது இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே நிறைய எஃபோர்ட் போட்டீங்கன்னா தான் கிடைக்கும். அவசரமும் படக்கூடாது, பதட்டமும் படக்கூடாது. உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. கடனுடைய அழுத்தமும் கொஞ்சம் வரும் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயால. மற்றபடி இந்த சூரியனை பொறுத்தவரை அக்டோபர் 18ஆம் தேதியில இருந்து உங்க ராசிக்கு 12ஆம் பாவகத்துக்கு வந்துடுறாரு. அதே போல இந்த புதனும் அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்கும். அதாவது 8 புதன் 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ஒரு விபரீத ராஜயோகம் மாதிரி பணம் எல்லாம் வரும் உங்களுக்கு. அதாவது மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா கூட கல்வியில எல்லாம் பெருசா டிராபேக் ஆகாது. அதுவும் குறிப்பா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஓரளவுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது கான்சன்ட்ரேஷனோ நல்லாவே இருக்கும். இந்த 12ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கும்போது விழித்திருந்து கூட வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அல்லது வேலைக்கு போகாதவர்களாக இருந்தா கூட மன அழுத்தம் தூக்கமின்மை போன்றவை ஏற்படும். நிறைய டிப்ரெஷன் இருக்கும். இந்த சூரியன் நீசம் பெறுகிறார். எதையாவது ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத யோசனைகள் நிறைய வந்துட்டே இருக்கும். அப்போ மன அழுத்தம் ஏற்படும். அப்போ நீங்க அந்த மாதிரி தேவையில்லாத யோசனைகள்லாம் விட்டுட்டு மெடிடேஷன் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்றது கூட உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். 12ஆம் பாவகத்துல சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கிறதுனால தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். பொதுவாகவே திருமண வாழ்க்கையில இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் இருக்கும். கருத்து வேறுபாடுகள்லாம் போகும். பிரிந்த உறவுகளாக இருக்கீங்க. உங்க ஜாதகப்படி தோஷங்கள் இருந்து கலசர தோஷமோ அல்லது தார தோஷமோ இருந்து பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்துல சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ராசியாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அல்லது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியா உங்க வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து வராது. அந்த வகையில இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சேரலான்ற ஒரு முயற்சியும் உங்களுக்கு தடையாக தான் இருக்கும். குறிப்பா யார் சேரலாம்னு நினைப்பாங்க அப்படின்னாக்க இப்ப கணவன் மனைவி 2 பேரு, அதுல ஒருத்தருக்கு மட்டும்தான் கலசர தோஷம் இருக்கு, இருதார தோஷம் இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு இல்ல. அந்த இருதார தோஷம் உள்ள கணவர் அல்லது மனைவி வழக்கு போட்டிருப்பாரு அல்லது பிரிந்து போயிருப்பாரு. ஆனா இந்த ஒரு தாரம் தான் இருக்கக்கூடிய தோஷம் இல்லாத வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் அவரோடய சேர்ந்து வாழணும் அப்படின்னு போராடிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த போராட்டத்துக்கான வெற்றி உண்டா என்றால் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இல்லை என்றுதான் அர்த்தம். முயற்சி செய்தும் அதுல சில பலன்கள் நெகட்டிவா இருக்கும் அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து போட்டுட்டு மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த நேரத்துல எந்த ஒரு முடிவுமே உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில எடுங்க. அதே போல அதை ஒரு நல்ல ஜோதிடம் கொடுத்து செக் பண்ணிட்டு அதற்கான தெளிவான முடிவு எடுங்க. இப்போ ஒரு வழக்குக்கு போகணும் அல்லது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா கூட சடனா போய் எடுத்துடாம, ஏன்னா அது பின்னாடி பல உறவு நிலைகளை சேர்றதுக்கான ஒரு சோர்சஸ் இருந்தா கூட அந்த சோர்சஸை தடுத்துடும். அதனாலதான் சொல்றேன், நீங்க ஒரு அவசரமா ஒரு முடிவு எடுக்கணும், இந்த மாதிரி நான் வாழ்க்கை துணையோட வாழ விரும்பல அப்படின்னா கூட உங்க ஜாதகத்தையும் வாழ்க்கை துணையுடைய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு 2 பேருக்குமே பிரியக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம். அது தகுந்த மாதிரி இந்த நேரத்துல அவசர முடிவுகளையோ அல்லது உங்க மன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரியான முடிவுகளையோ எடுக்காம புத்திசாலித்தனமா முடிவெடுங்க.
கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. கேட்டை நட்சத்திரத்திற்கு உடலான விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்திங்க. வாழ்க்கை துணையரோடு மட்டும்தான் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். கோபம் டென்ஷனை குறைச்சிக்கிட்டு இருக்கிறது நல்லது. லாபங்கள் ஏற்படும், ஆனாலும் பண விரயங்கள் நிறைய வரும். திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது, கடனுடைய அழுத்தம் இல்லை. அதே போல விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுமே கூட பாத்தீங்கன்னாக்க பயணங்கள், அலைச்சல்கள், சுற்றுப்பயணம், வேலை மாறுதல்கள், சிந்தனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தொழில் மூலம் வருமானம் வரும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது, கொஞ்சம் கடனுடைய அழுத்தம் மட்டும் இருக்கும். உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. மேலும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஆனா பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அரசால் ஆதாயம் பெறுவீங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், சுற்றுப்பயணங்கள் நிறைய இந்த மாதத்தை பொறுத்தவரை செய்யற மாதிரி இருக்கும். மற்றபடி அனுஷ நட்சத்திரத்துக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. குறிப்பா இந்த எதிர்பாலினுடைய நட்பு, ரிலேஷன்ஷிப் போன்றவையெல்லாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும், முக்கியமா சொல்ல போனாங்க. மற்றபடி மற்றவர்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது, பயப்பட வேண்டியதில்லை. அதே சமயத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழில்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க அக்கௌண்ட்ஸ், கம்ப்யூட்டர், ஐடி, அதே போல தரகு அதாவது கமிஷன் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், ஆடை ஆபரணம் சார்ந்த துறை, மீடியா சார்ந்த துறை, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் போன்றவை இருப்பவர்கள் மற்றும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறப்பானதாகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேலும் இந்த சூரியனை பொறுத்தவரையிலும் 10க்குரிய நீசமாகிறதுனால மாதத்தோட பிற்பகுதியில மேலதிகாரி கிட்ட கொஞ்சம் முறைச்சிக்காம இருக்கணும். அல்லது நீங்க மேலதிகாரியா இருக்கீங்கன்னா சக பணியாளர்கள் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க கிட்ட கொஞ்சம் நாசுக்கா சொல்லி வேலை வாங்க பார்க்கணும். அவங்களுடைய கோஆபரேஷன் அவ்வளவா கிடைக்காத மாதிரி கொஞ்சம் ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பொறுமையா தான் நீங்க இருந்தாகணும். அதே போல நீங்க தொழிலாளராக இருக்கீங்கன்னா மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் நாசுக்கா போயிடுங்க. பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கீங்க. வாழ்க்கை துணைவருடைய உறவுகள் வகையில பெரிய அளவுக்கு பகை வராம பாத்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதே போல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதா, வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலைகளும் பிள்ளைகள் பற்றிய கவலைகளும் இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் போகும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க குறிப்பா பெருமாள். திருப்பதி சென்று பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அப்படி முடியாதவர்கள் சனிக்கிழமையிலேயே இங்கேயே அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நன்மைகளை ஏற்படுத்தும். அதே போல ஸ்ரீரங்கம் படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை கூட போய் தரிசிச்சுட்டு வாங்க, நன்மைகளை ஏற்படுத்தும். வீடு வாகனம் அமையாதவர்களுக்கு வீடு வாகனம் அமையும். வாழ்க்கை துணைவரால் சந்தோஷமே இல்லை, சண்டை தான் போட்டுட்டு இருக்கிறோம்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னாக, அங்க படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னாக இந்த கலசர தோஷம் போக்கும் ஆலயம் என்பதே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் தான். அங்க போயிட்டு அந்த ரங்கநாதரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நன்மைகளை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.